அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். முற்றாக முடங்கியது பிரித்தானியாவின் பிரதான விமான நிலையம். மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா. கிழக்கு தெற்கு லெபனானில் உள்ள இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். அமெரிக்காவில் கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்து. இஸ்ரேல் காசா போர் பதற்றம். டெல் அவிவ் மீது அதிரடி காட்டிய ஹமாஸ். இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு. கியூபாவில் கடும் மின் பற்றாக்குறை. அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டுக்கள். உதவும் சீனா ரஷ்யா. சூடான் அரண்மனை மீது துணை ராணுவ படையினர் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல். ஒரே இரவில் ட்ரோன் தாக்குதல். ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் ஜெலன்ஸ்கி. தொடர்வன விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் முக்கிய மற்றும் மிகப்பெரிய விமான நிலையமாக கருதப்படும் ஹீத்ரோ விமான நிலையம் இன்று நாள் முழுவதும் மூடப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் ஒரு மின் துணை நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த தீ விபத்தானது விமான நிலையத்தில் குறிப்பிடத்தக்க மின்தடையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹீத்ரோ விமான நிலையத்தின் அறிக்கை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளது. ஹீத்ரோ பிரித்தானியாவின் மிகப்பெரிய விமான நிலையமாகும். ஒரு நாளைக்கு சுமார் 1300 விமான தரையிறக்கங்கள் மற்றும் புறப்பாடுகளை கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு ஹீத்ரோ விமான நிலைய முனையங்கள் வழியாக சாதனை அளவில் 83.9 மில்லியன் பயணிகள் பயணம் செய்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மேற்கு லண்டனின் கெய்ஸில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து சுமார் 150 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு தீயை அணைக்க 10 தீயணைப்பு இயந்திரங்களும் சுமார் 70 தீயணைப்பு வீரர்களும் அனுப்பப்பட்டதாகவும் லண்டன் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. கூடுதலாக தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட மின்தடை காரணமாக 16,300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை சோதனை செய்த உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வரும் நாடு வடகொரியா. கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்தால் தாக்குதல் நடத்துவோம் என வடகொரியா எச்சரித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. எதிரி நாட்டு போர் விமானங்களை தாக்கி அளிக்கும் புதிய ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தென்கொரியா இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் கிழக்கு மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள இராணுவ தளங்களை தாக்கியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள பெக்கா பகுதியில் நிலத்தடி உட்கட்டமைப்பை தளத்தை கொண்ட ஒரு இராணுவ தளத்தையும் தெற்கு லெபனானில் ராக்கெட் ஏவுகணைகளை கொண்ட ஒரு இராணுவ தளத்தையும் இராணுவம் தாக்கியது. அங்கு ஹிஸ்புல்லா செயல்பாடு அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கின்றது. எனவே நாட்டின் செலவினங்களை குறைப்பதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விடயம் குறித்து அந்நாட்டு காங்கிரசின் ஒப்புதலை பெறுவது அவசியம் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்த நிலையில் டெல் அவிவ் மீது ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவடைந்ததை அடுத்து காசாவில் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது.
காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பின்படி சமீபத்திய இஸ்ரேல் தாக்குதலில் 504 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதில் 190க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் முக்கிய வணிக மையமான டெல் அவீவ் மீது நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள பாலஸ்தீனிய பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே டெல் அவீவ் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸின் பிரிவான எஸ்-செடின் அல்-காசாம் பிரிகேட்ஸ் தெரிவித்துள்ளது. இதேவேளை காசாவிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணையை இடைமறித்ததாகவும் மற்ற 2 மக்கள் வசிக்காத பகுதிகளில் விழுந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவின் மத்திய தெற்கு மாகாணத்தில் உள்ள எரிமலை வெடித்து சிதறியுள்ளது. இந்தோனேசியாவின் கிழக்கு நூஷா தெங்காரா மாகாணத்தின் புளோரஸ் தீவில் உள்ள லெவுடோபி லகி எனும் எரிமலை நேற்று நள்ளிரவு வெடித்து சிதறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று காலைக்குள் அந்த எரிமலை மொத்தம் 3 முறை வெடித்து அந்த பகுதியில் 8000 மீட்டர் உயரத்துக்கு சாம்பல் படலம் பரவியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது எந்த ஒரு வெடிப்புமின்றி அமைதியாக காணப்படும் அந்த எரிமலையை தீவிரமாக இந்தோனேசிய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். மேலும் அந்த எரிமலை இருக்கும் மாகாணத்தில் கடந்த சில காலமாக நூற்றுக்கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் கடந்த சில 7 நாட்களாக அந்த எரிமலையின் செயல்பாடுகள் அதிகரித்து காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபாவில் ஏற்பட்டுள்ள மின் பற்றாக்குறையை சமாளிக்க சீன அரசின் உதவியோடு சூரிய சக்தி மின்சார பூங்காக்களை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளால் பல ஆண்டுகளாக மேம்படுத்தப்படாமல் இருக்கும் மின் நிலையங்கள் பழுதடைவதால் அடிக்கடி நாடு தழுவிய அளவில் மின்வெட்டுகள் ஏற்படுகின்றன. இந்த ஆண்டுக்குள் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் வகையில் 50க்கும் மேற்பட்ட சூரிய சக்தி மின்சார பூங்காக்களை அங்கு அமைத்து தர சீனா முன் வந்துள்ளது. வெள்ளிக்கிழமை கார்ட்டூமின் ஜனாதிபதி மாளிகை ராணுவம் மீண்டும் கைப்பற்றிய சில மணி நேரங்களுக்கு பிறகு துணை ராணுவத்தினர் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக சூடான் ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது. சூடான் அரசு தொலைக்காட்சிக்காக பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது விரைவு ஆதரவு படைகள் குடியரசு அரண்மனை ஒரு வழி தாக்குதல் ட்ரோன் மூலம் குறிவைத்தன என்று பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் முழுவதும் உள்ள நகரங்களில் 214 ட்ரோன்கள் மற்றும் பல வழிகாட்டப்பட்ட குண்டுகளை வீசி மாஸ்கோ ஒரு பாரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதை அடுத்து வெள்ளிக்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மாஸ்கோ மீது கூட்டு அழுத்தத்தை வலியுறுத்தினார். ஒரே இரவில் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யா மீது இவ்வாறு அழுத்தம் கொடுப்பதாக ஜெலன்ஸ்கி வலியுறுத்துகிறார். ரஷ்யா மீதான கூட்டு அழுத்தம், கடுமையான தடைகள் மற்றும் நமது நாட்டிற்கான வலுவான பாதுகாப்பு ஆதரவு ஆகியவை இந்த வகையான பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ரஷ்யாவின் போரை நீடிப்பதற்கும் வழிவகுக்கும் என்று ஜெலன்ஸ்கி சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.